ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் எஸ்ஏ எக்ஸாம் 2021 கேட்ட ஒரு கொஷின் வந்து பார்க்கலாம். 12 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள முக்கோணங்கள் பின்வருமாறு அமையலாம். ஒரு சமபக்க முக்கோணமாக அமையலாம், ஒரு இருசமபக்க முக்கோணமாக அமையலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு சம்மில் சொல்லியிருக்கேன். முக்கோணம் எந்த முக்கோணமாக இருந்தாலும் சரி தான், சமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், செங்கோண முக்கோணம், எல்லா முக்கோணத்துக்குமே சுற்றளவு வந்து என்னென்னா ஒரே ஃபார்முலா தான். முக்கோணத்துடைய 3 பக்கத்தையும் ஆட் பண்ணால் அதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அப்போ 12 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள முக்கோணம் வந்து சமபக்க முக்கோணமாகவும் இருக்கலாம், இருசமபக்க முக்கோணமாகவும் இருக்கலாம், அசமபக்க முக்கோணமாகவும் இருக்கலாம், செங்கோண முக்கோணமாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த சம்க்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 1 and 2 ரெண்டுமே சரி அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா, இதே மாதிரி முக்கோணத்தில் 2023 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ கண்டிப்பாக இந்த வருஷம் எஸ்ஏ எக்ஸாமில் முக்கோணத்துலேருந்து ஒரு சம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதான் நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு வந்து ஃபார்முலா வந்து √3/4 × a². ஓகேங்களா, √3யோட வேல்யூ வந்து 1.732. இரு சமபக்க முக்கோணத்துக்கு வந்து ஃபார்முலா வந்து ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும். ஓகேங்களா, h × h² h வந்து நடுவில் தான் வரும். அசமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா 3 பக்கமே வேறு வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்போ √s × s - a × s - b × s - c. ஓகேங்களா, இப்போ s கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து a + b + c / 2. ஓகேங்களா, அடுத்து செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கு வந்து என்ன ஃபார்முலானா ½ × b × h. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். bனா அடிப்பக்கம், hனா உயரம். இந்த செங்கோண முக்கோணத்துலேருந்து பரப்பளவு கேட்குறத விட கர்ணம் என்னன்னு தான் கேட்பாங்க. ஓகேங்களா, அப்போ கர்ணம் ஸ்கொயர்டு = அடிப்பக்கம் ஸ்கொயர் + h ஸ்கொயர்டு, உயரம் ஸ்கொயர்டு அப்படின்னு தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.